என் தலைமேல் கரம் குவித்தே வரமேயுனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமேயுனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் ஆண்டவர்களே, இன்றைய முதலிறை வார்த்தை பகுதியில் யோசேப்பின் சகோதரர்கள் அவர் மீது கொண்ட பொறாமையால் அவரை இஸ்மாயிலருக்கு விற்றுவிடுகின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு இறையாட்சிக்கு ஏற்ற முறையில் செயற்படாவிட்டால் இறையாட்சி உங்களிடமிருந்து அகற்றப்படும் என்பதை உவமை மூலமாக எமக்கு விளக்குகின்றார். கிறிஸ்துவின் மாணவர்களே, நாமும் இறையாட்சியின் மக்களாய் பொறாமையற்றோராய் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைப்பிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வர இருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேரச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கும் யோசேப்புக்கும் பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தன் தந்தையிடம் மந்தைகளை மேய்க்கச் சென்றார். இஸ்ராயலரே, யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று சோத்தானின் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வரும் முன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர்கள் சகோதரர் ஒருவரை நோக்கி, இதோ வருகின்றான் கனவின் மன்னன். நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழியில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள்,
அவனை பால நிலத்தினுள் இந்த ஆழ்குழியில் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்களை கையிலிருந்து அவரை தப்பிவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீரில்லா வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி திலாயத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மாயிலேரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தையும் அவர்கள் ஒட்டகங்களில் மேல் ஏற்றி எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதால் நமக்கு என்ன பயன்? பாருங்கள், இஸ்ராயலுக்கு அவனை விட்டு விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் தொந்தரவு எதையும் சொந்த சதையையும் இருக்கின்றான் என்று கொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்ராயலிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டியலை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிட்டு. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னரால் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களினங்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார். தம் உடைமைகளை எல்லாம் பொறுப்பாக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். புகழும் இறையவனியுமக்கே, மகிமையும் புகழும் இறையவனியுமக்கே. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மகிமையும் புகழும் இறையவனியுமக்கே, மகிமையும் புகழும் இறையவனியுமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்டத் தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப் புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள்.
மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயற்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உமையை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. ஆண்டவரினை துறைவாணி வாழ்த்த பெறுவீராக. உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுங்களுக்கு வாழ்வழிக்கும் ஒப்பமாக மாறும் இறைவனிலிருந்து வாழ்த்த பெறுவாராக. என்றும்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறை பெற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
நாங்கள் உம்மை புகழ்ந்தீர்த்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர்வரமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை பலியிலும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியுடையற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசவாஸ், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் பெறமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. நாம் இறையாட்சியின் விழுமியங்களின்படி வாழவும் இறையாட்சியம் மத்தியிலும் வர எஸ் கற்பித்தவாறே மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தீது, அதை உண்ண தடை என்ன? உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதனுள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. வானம் பொழிய பூமி விளையும் வளமும் பொங்குமே. வளமே வரும் மொழியால் சோலை வளருமெங்குமே. இந்த உணவாய் நீ வந்தால் இன்பம் தங்குமே.
செய்யுமே. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாடச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மீட்பை கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் நற்செயல்களில் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள என்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலி நிறைவேறிற்று. சென்று வாருங்கள். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.